மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட நினைச்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். திருவள்ளூர் தொகுதி ரொம்ப முக்கியமானது. இப்போ இந்த 10 தொகுதிங்கிறது, இந்த 10 தொகுதியில் விஜய் அவர்களுக்கு எத்தனை சதவீதம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் சார்? சார், இப்போ இந்த ஏப்ரல் 20ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஃபேமிலி மேட்டில் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடந்தது. 20 ஆஜராக நிறைய தடவை நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. பட் நான் ஒரு 5 வீடியோக்கு மேலே பேசியிருக்கேன். 20ஆம் தேதி விஜய் அவர்கள் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன். அது இன்றைக்கு நடந்திருக்கு. அவருடைய வழக்கறிஞர் மூலமாக நெக்ஸ்ட் ஒரு டேட் கேட்கப்படுது. காரணம், இதனுடைய தேர்தல் பிரச்சார வேலை நிறையா இருக்கிறதுனால ஜூன் 15ஆம் தேதி அன்னைக்கு மீண்டும் அந்த டேட் கொடுத்துக்கப்பட்டது. நான் அடுத்த வழியில் நிறைய பேசுகிறேன். ஸோ இப்போ திருவள்ளூரில் பார்த்தோம்னா 10 தொகுதி, இந்த 10 தொகுதி ரொம்ப ஹைலைட்டான தொகுதியில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு பொன்னேரி எடுத்துக்கிறேன். பொன்னேரியில் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 29 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர் 27,455, பெண் வாக்காளர் 26,376, 53,831 வாக்காளர்கள். மொத்தமாக 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர் 25,750, பெண் வாக்காளர்கள் 27,114, மொத்தம் 52,864. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,06,000 ஓட்டுகள் வருது சார். இந்த இளம் தலைமுறை ஜென்சி கிட்ட இருந்தால் விஜயோட மிகப்பெரிய ஒரு டார்கெட்டு. இது எனக்கு தெரிந்த வரைக்குமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 70,000 ஓட்டுகள் விஜய்க்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது மக்களுடைய தீர்ப்பாக இருக்குது. அதான் 18லேருந்து எந்த வயசு வரைக்கும் சார்? இது 18லேருந்து 39 வயசு வரைக்கும். ஓகே. கிட்டத்தட்ட 1,06,000 ஓட்டில் 70,000 to 70,000 ஓட்டுகள் விஜய்க்கு வரும். அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 49 வயசு. ஆண் வாக்கள் 26,089, பெண் வாக்கள் 27,469, மொத்தம் 53,558. 50 வயசுலேருந்து 59 எடுத்துக்கிட்டோம்னா ஆண் வாக்காளர்லேருந்து 22,478, பெண் வாக்காளர் 23,941, மொத்தமாக 46,419 வாக்குகள். இந்த வயசும் பார்த்தீங்கன்னா 40லேருந்து 59 வயசு உள்ளவர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,00,000 ஓட்டுகள் நெருங்குது சார். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிந்த வரைக்குமே மக்கள்கிட்ட பேசுகிற வகையில் பார்க்கும்போது ஒரு 45,000 ஓட்டுகள் வரைக்கும் விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, தகவல் வந்திருக்கு. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 60 to 69. அதில் ஆண் வாக்கில் 12,752. கம்மி தான். ஏன்னா போக போக அந்த அதாவது ஏரியா வைஸ் தான் உங்களுக்கு வரும். பெண் வாக்கள் 17,546, மொத்தமாக 27,298. இந்த ஏஜ் உள்ளவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏற்கனவே இங்கே போட்டவங்கலாம் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அந்த கேட்டகிரியில் தான் போகும். இது 27,298 வாக்குகளில் விஜய்க்கு ஒரு 10,000 ஓட்டுக்கிட்ட வர்றது மாதிரியான ஒரு தகவல் தான் வந்திருக்கு சார். இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அடுத்து 70 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 5,513, ரொம்ப குறைவாக இருக்குது. பெண் வாக்காளர் 6,568, மொத்தம் ஒரு 12,000 ஓட்டு தான். இதில் விஜய்க்கு இந்த ஏஜ் லிமிட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களை கூட்டு போகிறது வர்றது அப்படிங்கிற வேறு ஒன்று இருக்குது. இல்லை தபால் ஓட்டு வேறு வரும்போது அதில் விஜய்க்கு இந்த 12,000 ஓட்டில் ரொம்ப அதிகபட்சம் போனால் ஒரு 2,000-3,000 ஓட்டுகள் வர்றது மாதிரியான ஒரு தகவல் இருக்குது சார். அடுத்து கிடைச்ச பார்த்தீங்கன்னா 80+. இதுதான் இந்த ஆட்டோவில் கூட்டு போகிறது வர்றது தூக்கிட்டு போகிற ஓட்டுகளை நீங்கள் பார்ப்பீங்க. இதில் ஆண் 1,184, பெண் 1,648, மூன்றாம் பையன் 34 சார். மொத்தம் 2,832 வாக்குகள். இது மேக்சிமம் ஓட்டுகள் இதுலேயே ஒரு 25% தான் ஓட்டே உழுவும் உங்களுக்கு. அதனால் இந்த ஏஜில் 80+ல் விஜய்க்கு ரொம்ப அதிகமாக போச்சுன்னா ஒரு 500 ஓட்டுக்குள்ளே வர்றது மாதிரி இருக்குது. அதுவே கிடைத்தால் மிகப்பெரிய சந்தோஷம் தான் நான் பார்க்குறேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர் 1,21,221 வாக்குகள், பெண் வாக்காளர் 1,27,662, மொத்தமாக 2,48,917 வாக்குகள் பொன்னேரியில் மட்டும், பொன்னேரி தாலுகாவில். ஸோ இந்த ஏரியாவில் மட்டுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு, ஏன்னா இங்கே விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் இருக்காங்க, மக்களுடைய ஆதரவு நிறையா இருக்குது. ஒரு 50% விஜய்க்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது, தகவல் வந்திருக்கு சார். அதற்கு அடுத்து எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அது கும்படிப்பூட்டி போயிடுறேன். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ளவர்கள் ஆண் வாக்காளர்கள் 28,199, பெண்கள் 26,250, மொத்தமாக 54,449 வாக்குகள். 30 வயசுலேருந்து 39 ஆண் 26,722, பெண் 27,302, மொத்தமாக 54,024 ஓட்டுகள். இந்த 18லேருந்து 39 வயசு வரைக்கும் ஏற்கனவே சொன்னது தான். இந்த தலைமுறையினர் கிட்டத்தட்ட 1,09,000 ஓட்டுகள் வருது. இதில் கிட்டத்தட்ட ஒரு 75,000 ஓட்டுகள் வரைக்குமே வரதான ஒரு தகவல் வந்திருக்கு சார். இதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 40லேருந்து 49 வயசு ஆண் 25,905,
பெண் வந்து 27,287, மொத்தமாக 53,192. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 50 to 59. இதில் ஆண் வந்து 22,200, பெண் வந்து 24,326, மொத்தமாக 46,526. இந்த 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுவும் 1,00,000 ஓட்டுக்கிட்ட நெருங்குது சார். அப்போது இந்த ஏஜில் உள்ளவர்கள் பார்த்தீங்கன்னா இதுவும் கிட்டத்தட்ட ஒரு 40 to 45,000 வாக்குகள் வர்றது மாதிரியான ஒரு தகவலும் இருக்குது. அதற்கு அடுத்த ஏஜ் 60, 69. இந்த ஏஜ் உள்ளவர்கள்லாம் எப்பயுமே இந்த முன்னாடி போட்டவர்கள், அந்த கட்சிக்கு ஆண்ட கட்சிக்கு அந்த ஆளுகின்ற கட்சிக்கு போட்டவர்கள், அதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் பெருசாக வராது. இதில் ஆண் வந்து 12,497, பெண் வந்து 17,996, மொத்தமாக 27,493. இந்த ஏஜில் உள்ள வாக்குகளில் வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 5,000 to 10,000 வரதுமான ஒரு தகவல் தான் வந்திருக்கு. அடுத்த ஏஜ் 70 to 79. இது வந்து கிட்டத்தட்ட ஆண் வந்து 5,446, பெண் வந்து 7,194, மொத்தம் 12,540. இந்த ஓட்டுகள் தான் பார்த்தீங்கன்னா இந்த தபால் ஓட்டுகள் வரும். ஸோ வர முடியாதவங்க அவர்களுக்கு வந்து கொண்டு வந்து கூட்டு போகிறது வரதுன்ற லிஸ்ட்டில் எடுக்கும்போது 2,000 ஓட்டில் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 2,000, 3,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு வர வாய்ப்புகள் இருக்குது. அது வந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 80+. இவர் வந்து ரொம்ப ரேர் தான். பட் இருந்தாலும் அந்த ஓட்டர்ஸ் நம்ம சொல்லணும், நம்ம கடமையை சொல்கிறோம். நம்ம இதை இது எந்த அளவுக்கு வரும்னு சரி போலிங்கான்னு தெரியாது. 80+ல வந்து ஆண் வந்து 1,226, பெண் வந்து 2,017, மூன்றாம் பலன் 36, மொத்தமாக 3,243. இதுலேயே நீங்கள் போலிங் ஏதோ ஒரு 1000 ஓட்டு தான் ஆகும். அதுக்கு மேலே அது வாய்ப்பே கிடையாது. இதில் வந்து மிச்சம் வந்து ஒரு அதாவது 100 to 200 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா சில பார்ட்டிகள் விஜய் விரும்புகிறாங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக இதில் வந்து ஆண் வாக்கள் 1,22,195, பெண்கள் வந்து 1,29,372 வாக்குகள், மொத்தமாக 2,51,603 வாக்குகள். இந்த அடிப்படையில் வந்து கும்படிப்பூண்டியில் விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 45% வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புன்ற தகவலும் வந்திருக்கு சார். இதற்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பூந்தமல்லி பேரலாம். பூந்தமல்லி தொகுதியில் வந்து இந்த ஏஜில் 18லேருந்து 29 வயசு வரைக்கும் உள்ள ஏஜில் வந்து ஆண் வந்து 36,987, பெண் வந்து 35,712, மொத்தமாக 72,699. அடுத்த ஏஜ் பார்த்தீங்கன்னா 30 to 39. இது ஆண் வந்து 37,741, பெண் வந்து 42,790, மொத்தமாக 80,531. இந்த 18 வயசுலேருந்து 39 வயசுக்கும் உள்ளவர்கள் தான் எப்போவுமே எல்லா ஏரியாவிலுமே இந்த ஏஜ் உள்ளவர்கள் விஜயுடைய மிகப்பெரிய ஒரு டார்கெட். இவர்கள் எல்லா பேரையுமே எங்களுடைய ஓட்டு விஜய்க்கு தான், அண்ணாவுக்கு தான், என்னுடைய தலைவருக்கு தான் அப்படிங்கிறவர் தான். ஏன்னா விஜயை பார்த்து நான் ரசித்தவர்கள் இன்றைக்கி எங்களை தேடி வர்றாங்க, அப்போ அவருக்கு நான் வாக்கு கொடுப்போம் அப்படிங்கிற அளவு தான் அவருடைய குரல் இருக்குது. தமிழோட ஒட்டுமொத்தமாக இந்த ஏஜில் உள்ளவர்கள் 18லேருந்து 39 வயசு உள்ளவர்கள். இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,53,000 வாக்குகள் இருக்குது. இதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே கிட்டத்தட்ட ஒரு 1,20,000 25,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வந்த வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இது மக்களுடைய அவங்களுடைய ஆதரவை வச்சு தான் நம்ம பேசுகிறோம். நம்ம அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 40 to 49 வயசு ஆண் வந்து 41,080, பெண் வந்து 43,356, மொத்தமாக 84,436. 50 to 59 வயசு ஆண் வந்து 31,615, பெண் வந்து 33,683, மொத்தமாக 65,298 வாக்குகள். இந்த 40 to 59 வயசு உள்ளது. இது கிட்டத்தட்ட விஜயோட ரசிகர்கள் இருந்தவங்க, மிடில் இருந்தவங்க, இந்த பக்கம் போட்டவர்கள். அதில் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா இது வந்து கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டுகள் வந்து இதில் நெருங்குது. இந்த ஏஜ் உள்ளவர்களை பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 40,000 வாக்குகள் வரைக்குமே விஜய்க்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஸோ பிரகாசமாக தெரியுது இதில். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 60 to 69 வயசு. இந்த ஏஜ் 70, 79, 80+லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எல்லாமே போட்டவர்கள். அது அவங்களுக்கு தெரிந்தே 2 சின்னமாக இந்த பரம்பரையாக போட்டவர்கள் லிஸ்ட்டில் வரும்போது தான் ஆண் வந்து 60 to 69 வயசில் வந்து 19,084 வாக்குகள், பெண் வந்து 20,196, மொத்தமாக 39,280. இதில் வந்து விஜய்க்கு கிட்டத்தட்ட 10,000 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா 70 to 79 வயசு ஆண் வந்து 8,393, பெண் வந்து 8,768, மூன்றாம் பலனும் 70, மொத்தமாக 17,161. இந்த ஏஜ் தான். அது நான் திரும்பவும் சொல்கிறேன் தான், கூட்டு வர்றது போகிறது லிஸ்ட்டை எடுத்துட்டோம்னா இதில் மிஞ்சி போனால் இதில் ஒரு 2,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு வரும். ஏன்னா மக்கள்கிட்ட வந்து இந்த அவர்கள் சொன்ன தகவலை இதுதான். ஸோ இந்த ஏஜ் லிமிட்டில் எல்லாமே மொத்தமாக ஆண் வாக்காளர் வந்து 1,76,849, பெண் வாக்காளர் 1,80,769, மூன்றாம் பலனும் 70,
மொத்தமாக 3,63,068 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு பூந்தமல்லியில் மட்டும் ஒரு 50% வர்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து மேஜராக பார்க்கணும்னா திருவள்ளூர் ரொம்ப ஒரு ஒரு கடுமையான ஒரு போட்டி இருக்குது. ஏன்னா அங்கே வந்து பழைய கட்சிகளுக்கு மிகப்பெரிய மவுஸ் இருக்குது. இங்கே விஜய் உள்ள புந்தா நிறைய விஷயங்கள் கலக்கிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து 18லேருந்து 29 வயசு வரைக்குமே உள்ள ஆண் வாக்கள் வந்து 26,615, பெண் வந்து 25,206, மொத்தமாக 51,821. 30 வயசுலேருந்து 39 வயசு ஆண் வந்து 26,271, பெண் வந்து 27,793, மொத்தமாக 54,064. இதில் வந்து 1,05,000 ஓட்டுகள். இதுவும் இந்த ஏஜ்லேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 60,000-70,000 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க இதில். ஏன்னா இந்த ஏஜ் தான் ஒரு டார்கெட்டு. அடுத்து பார்த்தா 40-49 வயசு ஆண் 26,059, பெண் வந்து 26,953, மொத்தமாக 53,012. 50 வயசுலேருந்து 59 வயசு இருக்கு ஆண் 21,580, பெண் வந்து 23,415, 44,995 வாக்குகள். கிட்டத்தட்ட 1,00,000 வாக்குகள் இந்த ஏஜில் இருக்குது, 40லேருந்து 59 வயசு வரைக்குமே. இது வந்து இந்த தொகுதியில் பார்த்தா ஒரு 30,000-35,000 ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 60-69 இதுதான், அதாவது இந்த பழைய ஸ்டைல் தான் அவங்க போடுறது. ஆண் 13,031, பெண் 14,788, மொத்தமாக 27,819. இந்த ஏஜில் உள்ளவர்கள் வந்து ஒரு 5,000 ஓட்டு கிட்ட தான் நெருங்குறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இது வந்து 70-79 வயசு ஆண் வந்து 6,096, பெண் வந்து 7,189, மொத்தம் 13,285. இதில் மிஞ்சி போனால் ஒரு 2,000 ஓட்டுக்குள்ளே தான் சார். இதில் ஒன்றும் மாற்றம் ஒன்றும் பெருசாக வராது. 80+ வந்து ஆண் 1,536, பெண் வந்து 2,082, மூன்றாம் பலன் 37, மொத்தமாக 3,618. இதில் வந்து அதிகபட்சமாக நான் சொன்னது தான், இதில் மாற்றமே வராது, ஒரு 100-200 ஓட்டு தான். மொத்தமாக ஆண் வாக்காளர் 1,21,188, பெண் வாக்காளர் 1,27,426, மூன்றாம் பலன் 37, மொத்த வாக்குகள் 2,48,651. மிகப்பெரிய ஒரு டஃப்பான ஏரியா, மிகப்பெரிய இந்த போராட்டம், மிகப்பெரிய களமாக இருக்குது. இதில் வந்து விஜய்க்கு வந்து கிட்டத்தட்ட 30% வாக்குகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது சார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆவடி மேஜரான ஒரு தொகுதி, பெரிய தொகுதி வேறு. இது கிட்டத்தட்ட வாக்காளர் 4,28,772 வாக்காளர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் இந்த ஆவடியை வந்து கொஞ்சம் ஆட்டக்கான வச்சுருக்காரு விஜய் அப்படிங்கிறது தான் நமக்கு தெரிய வருது. 18லேருந்து 29 வயசு உள்ளவர்கள் ஆண் வந்து 40,456, பெண் வந்து 39,519, மொத்தமாக 79,975. அடுத்த ஏஜ் 30-39 ஏஜில் வந்து ஆண் 41,905, பெண் வந்து 47,697, மொத்தமாக 89,602 வாக்குகள். கிட்டத்தட்ட 1,70,000 வாக்குகள் கிட்ட நெருங்குது. ஆனால் இந்த ஏஜில் இந்த இடத்துல ஆவடியில் விஜய்க்கு ஒரு தனி மவுஸ் இருக்குது. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 1,50,000 வாக்குகள் இதில் வந்து விஜய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குது, எழுதி வச்சுங்க. அடுத்து 40 வயசுலேருந்து 49 வயசு வரைக்கும் ஆண் 47,871, பெண் வந்து 52,133, மொத்தமாக 1,04,000 ஓட்டுகள். 50-59 வயசு 38,654 ஆண் வாக்கு, பெண் வாக்கு வந்து 40,372, மொத்தமாக 79,026 வாக்குகள். இதில் எனக்கு தெரிந்த வரைக்குமே 30,000-35,000 ஓட்டுகள் இந்த ஏஜ் 40-59 வயசு வரைக்குமே இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாமே விஜய் ரசிகர்லேருந்து கொஞ்சம் உள்ளுக்கு ஏஜில் போனவங்க. 60-69 இதில் ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. ஏன்னா ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு ஆண் வந்து 24,943, பெண் வந்து 25,033, மொத்தம் 49,976. இதில் வந்து அதிகபட்சமாக விஜய்க்கு ஒரு 10,000 ஓட்டு தான் வரும், அதுக்கு மேலே வர வாய்ப்புகள் கம்மி. அடுத்த ஏஜ் 70-79 ஆண் வாக்காளர் 12,468, பெண் வந்து 11,358, மொத்தமாக 23,826 வாக்குகள். இதில் வந்து ஒரு 5,000 வாக்குகள் கிட்ட தான் வரும். 80+ வந்து ஆண் 3,365, பெண் வந்து 2,923, மூன்றாம் பலன் 75, மொத்தம் வந்து 80+ வந்து 6,288 வாக்குகள். இது என்ன சொன்னது, ஆட்டோவில் போகிறது, தபால் ஓட்டு எல்லாமே. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தா இதில் ஒரு 3,000 ஓட்டு தான் பதிவாகிற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இதில் வந்து மிஞ்சி போனால் ஒரு 500 ஓட்டுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆவடியில். மொத்தமாக ஆண் வாக்காளர் 2,09,662 வாக்குகள், பெண் வாக்காளர் 2,19,035, மூன்றாம் பலன் 75, மொத்தமாக 4,28,772 வாக்குகள். இந்த ஆவடி விஜயுடைய மிகப்பெரிய
ஒரு கோட்டையாக தான் பார்க்கப்படுது. எனக்கு தெரிந்த வரைக்குமே 50% வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மக்களுடைய குரல் அதுதான். அடுத்து மாதவரம். மாதவரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 18லேருந்து 29 வயசு வரைக்கும் ஆண் வந்து 43,098, பெண் வந்து 41,701, டோட்டலாக 84,799. 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் 42,734 ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர் 47,968, மொத்தமாக 90,702. இது கிட்டத்தட்ட 1,75,000 ஓட்டுகள் இருக்குது. இந்த 18 வயசுல இருந்து 39 வயசு வரைக்குமே இதில் கிட்டத்தட்ட 1,50,000 ஓட்டுகள் வர்றது மாதிரியான ஒரு தகவல் வந்திருக்கு. மாதவரம் விஜயோடைய ஒரு கிங்குன்னு தான் சொல்லலாம் அந்த இடத்துல. ஏன்னா ரசிகர்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. 40லேருந்து 49 வயசு வந்து ஆண் வாக்கு 48,224, பெண் வந்து 51,917, மொத்தமாக 1,144. 50லேருந்து 59 வயசு ஆண் வந்து 37,169, பெண் வந்து 38,659, மொத்தமாக 75,828. 1,75,000 வாக்குகள் இருக்குது. இந்த 40 வயசுலேருந்து 59 வயசு இருக்குமே. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35,000 40,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு வர்ற மாதிரி ஒரு ரிசல்ட் வந்திருக்குங்க. அடுத்து 60 வயசுலேருந்து 69 வயசு இருக்கும். ஆண் 22,612, பெண் வந்து 22,565, 45,177 வாக்குகள். இது வந்து கிட்டத்தட்ட மிஞ்சி போனோம்னா ஒரு 10,000 ஓட்டுகள் வரைக்கும் தான் விஜய்க்கு வரும். அடுத்த வயசு 70லேருந்து 79, ஆண் வாக்காளர் 9,870, பெண் வாக்காளர் 9,420, மூன்றாம் பலன் 83, மொத்தமாக 19,290 வாக்குகள். இதில் ஒரு 5,000 ஓட்டுகள் தான் விஜய்க்கு. 80+, ஆண் 2,215, பெண் 2,456, மொத்தமாக 4,671. இதில் மிஞ்சி போனால் ஒரு 2,000 ஓட்டு தானே 200-300 ஓட்டுகள் விஜய்க்குங்க. ஆண் வாக்காளர்கள் வந்து மொத்தமாக 2,05,922, பெண் வாக்காளர்கள் வந்து 2,14,596, மூன்றாம் பலனை 83. மொத்தமாக மாதவரத்தில் வந்து 4,20,601 வாக்குகள். எனக்கு தெரிஞ்ச ஆவடி கிட்டத்தட்ட 2 தொகுதி ஒரே மாதிரி கிட்டத்தட்ட நெருங்குது. இதில் மாதவரத்தில் ஒரு 50,000 ஓட்டுகள் விஜய்க்கு வந்ததுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் வந்து மிக பிஸ்னஸ் ஏரியா. டோட்டலாக பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் வந்து நம்பர் 1 பிளேஸ் இருக்குது. நார்த் மெட்ராஸ்லேயே திருவொற்றியூர் வந்து நல்ல ஒரு பிக் ஏரியான்னு சொல்லலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18லேருந்து 29 வயசு வரைக்குமே ஆண் வாக்காளர் 24,400 ஓட்டுகள், பெண் வந்து 23,997, டோட்டலாக 48,397. 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்குமே வந்து ஆண் வந்து 23,243, பெண் வந்து 26,080, டோட்டலாக 49,323 வாக்குகள். ஸோ கிட்டத்தட்ட 95,000 வாக்குகள் வந்து 18 வயசுலேருந்து 39 வயசு வரைக்குமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு இதில் வரது வாய்ப்பு நிறைய இருக்குங்க. அதற்கு அடுத்து 40லேருந்து 49 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர் 27,266, பெண் வாக்காளர் 30,046, மொத்தமாக 57,312. 50 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் ஆண் வந்து 21,944, பெண் வாக்காளர் வந்து 22,682, மொத்தமாக 44,646. இந்த ஏஜ் உள்ளவர்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 30,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு நெருங்கி வரும். இதை 60 to 69 இது ஏற்கனவே சொன்னதான் பழையவர்களுக்கு போட்டது தான். ஆண் வந்து 13,150, பெண் வந்து 13,191, மொத்தமாக 26,341. இதில் மிஞ்சி போனால் ஒரு 5,000 ஓட்டுகள் விஜய்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அடுத்த ஏஜ் வந்து 70 to 79, ஆண் வந்து 5,786, பெண் வந்து 5,890, மூன்றாம் பலன் 116, மொத்தமாக 11,676 வாக்குகள். ஒரு 5,000க்குள்ளே தான் விஜய்க்கு வரும். 80+, ஆண் வந்து 1,372, பெண் வந்து 1,403, மொத்தமாக 2,775. இதில் பதிவாகிறதே ஒரு 1,000 ஓட்டு தான் இருக்கும். ஒரு 200 ஓட்டுகள் விஜய்க்கு வரும் நிச்சயமாக. இதில் ஆண் வாக்காளர்கள் 1,17,181, பெண் வாக்காளர்கள் 1,28,209, மொத்தமாக பார்த்தா 2,40,586 வாக்குகள். இதில் கிட்டத்தட்ட பார்த்தா விஜய்க்கு திருவொற்றியூர் தொகுதியில், ஏன்னா அது வந்து ஏற்கனவே பல பேருடைய கோட்டையாக இருந்தது, விஜய் கொஞ்சம் அப்படி அடிச்சிருக்காரு. ஒரு 40% வரையான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்குமே ஆண் 30,857, பெண் வாக்காளர் 29,358, மொத்தமாக 60,215. 30 வயசுலேருந்து 39 வயசு வரைக்கும் ஆண் வந்து 29,039, பெண் வந்து 32,833,
மொத்தமாக 61,872. 1,22,000 ஓட்டுகள் இருக்குது 18 வயசுல 39 வயசு வரைக்குமே. இந்த ஓட்டுகளும் கிட்டத்தட்ட 75,000 ஓட்டுகள் அம்பத்தூர் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ரசிகர்கள் வந்து மிகப்பெரிய இருக்கிற ஏரியா அது அம்பத்தூர். அடுத்த ஏஜ் 40 to 49 வயசு பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர்கள் வந்து 36,031, பெண் வாக்காளர் 40,833, மொத்தமாக 76,867. 50 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர் 31,204, பெண் வாக்காளர் 31,780, மொத்தமாக 62,984. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,40,000 ஓட்டுகள் கிட்ட வர்றது, 1,35,000 ஓட்டுகள் மேலே இருக்குது. இந்த ஏஜ் உள்ளவர்கள் இங்கேயே வந்து அம்பத்தூரில் எங்கள் வாக்குகள் எல்லாமே விஜய்க்கு அப்படிங்கிற மாதிரியான மிகப்பெரிய வாய்ஸாக இருந்தது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60,000 வாக்குகளுக்கு மேலே விஜய் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அம்பத்தூரில். அடுத்த ஏஜ் 60 to 69, ஆண் வாக்காளர் 20,506, பெண் வாக்காளர் 20,141, மொத்தமாக 40,647. 70லேருந்து 79 வயசு, ஆண் வாக்காளர் 11,198, பெண் வாக்காளர் 10,357, மொத்தமாக 21,555. இந்த 60 to 79 எடுத்துக்கிட்டோம்னா 60,000 வாக்குகளில் ஒரு 10,000 வாக்குகள் வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 80+, ஆண் வந்து 3,418, பெண் 2,873, மூன்றாம் பலன் 87, மொத்தமாக 6,291. பதிவு வாக்குகள் வந்து மிஞ்சி பண்ண 2,000 ஓட்டுகள் தான் வரும். இதுக்குள்ளே ஒரு 300-200 ஓட்டுகள் விஜய்க்கு வரும். மொத்தமாக அம்பத்தூரில் ஆண் வாக்காளர் 1,62,248, பெண் வாக்காளர் வந்து 1,68,176, மூன்றாம் பலன் 87. மொத்த வாக்குகள் வந்து 3,30,480 வாக்குகள். அம்பத்தூரில் மட்டும் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50% to 55% வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய என்ற ஒரு தகவல் வந்திருக்கு. அடுத்து திருத்தணி, முருகப்பெருமாடு உகந்த ஊர், அங்கே மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்க ரசிகர் மன்றங்கள் நிறைய இருக்குது, நான் பார்த்துருக்கேன். இதில் வந்து 18லேருந்து 29 வயசு வரைக்கும் ஆண் வாக்காளர்கள் 32,059, பெண் வாக்காளர்கள் 29,398, மொத்தமாக 61,457. 30 வயசுல 39 வயசு வரைக்குமே ஆண் வாக்காளர் 27,416, பெண் வாக்காளர் 26,941, மொத்தமாக 54,357. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1,15,000 வாக்குகள் இருக்குது. 80,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு இந்த 18லேருந்து 39 வயசு வரைக்கும் திருத்தணியில் வரும். அடுத்த ஏஜ் 40 to 49, ஆண் வந்து 26,187, பெண் வந்து 26,106, மொத்தமாக 52,293. 50 வயசுலேருந்து 59 வயசு, ஆண் வந்து 21,512, பெண் வந்து 23,618, மொத்தமாக 45,130. ஒரு 98,000 ஓட்டுகள் 40 வயசுலேருந்து 59 வயசு வரைக்கும் உள்ளதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 வாக்குகள் வந்து விஜய்க்கு வரது மாதிரி தகவல் இருக்குது. 60லேருந்து 69 இந்த ஏஜ், ஆணில் வந்து 13,153, பெண் வந்து 15,273, மொத்தம் 28,424. 70 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் ஆண் வந்து 6,582, பெண் வந்து 7,596, 14,178 வாக்குகள் மொத்தம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 42,000 வாக்குகள் தான் இந்த 60லேருந்து 79 வயசுகள் உள்ளது. இதில் வந்து ஒரு மிஞ்சி போன ஒரு 5,000 வாக்குகள் விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. 80+, ஆண் வந்து 1,765, பெண் வந்து 2,490, மொத்தமாக மூன்றாம் பலன் 25, 4,252 வாக்குகள். அதிகபட்சம் ஒரு 500 வாக்குகள் தான் இதில். திருத்தணியில் வந்து ஆண் வாக்காளர்கள் 1,28,642, பெண் வாக்காளர்கள் 1,31,417, மாற்றுப்பாலியல் வந்து 25. மொத்தமாக 2,60,084 வாக்குகள் திருத்தணியில் இருக்குது. திருத்தணியில் மொத்த வாக்குகள் 2,60,000 வாக்குகளில் வந்து ஒரு 50% வந்து விஜய்க்கு வர வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. அடுத்து முக்கியமான ஒரு தொகுதி இருக்குது, அதுதான் மதுரை வாயல். வந்து 18 வயசுலேருந்து 29 வயசு வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஆண் வாக்காளர் 34,992, பெண் வாக்காளர் 33,714, மொத்தமாக 68,706. 30 வயசுல 39 வயசு வரைக்குமே ஆண் வாக்காளர் 32,884, பெண் வாக்காளர் 38,501, மொத்தமாக 71,385. மொத்தமாக 1,35,000 வாக்குகள் இருக்கு 18 வயசுல 39 வயசு வரைக்குமே. எனக்கு தெரிந்த வரைக்கும் இதில் 1,25,000 வாக்குகள் விஜய்க்கு வருங்கிறது எழுதி கொடுக்கப்படாத ஒரு தகவலாக வந்திருக்கு சார். 40லேருந்து 49 வயசு ஆண் வாக்காளர் 41,533, பெண் வாக்காளர்கள் 45,919, மொத்தம் 87,452 வாக்குகள். 50 வயசுலேருந்து 59 வந்து ஆண் வந்து 34,344, பெண் வந்து 38,846, மொத்தம் 73,193. 60லேருந்து 69 வயசு
இந்த 40லேருந்து 59 வயசில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1,60,000 வாக்குகள் கிட்ட நெருங்குது. இதில் விஜய்க்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் வர்றது மாதிரி ஒரு தகவல் இருக்குது சார். அடுத்து 60 to 69 வயசு, ஆண் வந்து 21,710, பெண் வந்து 20,432, மூன்றாம் பாலினம் 80, 42,142 வாக்குகள். 70 வயசுலேருந்து 79 வரைக்குமே 11,087 வாக்குகள் ஆண் வாக்குகள், பெண் வந்து 9,419, மொத்தமாக 20,506. 60 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 63,000 ஓட்டுகள் தான் இருக்குது. இதில் விஜய்க்கு வந்து ஒரு 15,000 ஓட்டுகள் வரதுக்கு மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. 80+ நார்மலாக சொன்னது தான். ஆண் வந்து 3,099 வாக்குகள், பெண் வந்து 2,518, மொத்தம் வந்து 5,617 வாக்குகள். பதிவாக 2,000 தான் ஆகும். அதில் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 405 ஓட்டுகள் விஜய்க்கு வரும். 80+. மொத்தமாக மதுரை வாயிலில் ஆண் வாக்காளர்கள் 1,79,602, பெண் வாக்காளர் 1,84,349, மாற்றுப்பாலினம் 80. டோட்டல் வாக்காளர் வந்து 3,64,031 வாக்குகள். மதுரை வாயிலில் இந்த 3,64,000 வாக்குகளில் ஸோ மதுரை வாயில் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தொகுதியாக இருக்குது டிவிகேல. இந்த இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70% வரைக்குமே விஜய்க்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குங்க. திருவள்ளூரில் எத்தனை சதவீதம் வாக்குப்பதிவு வரும் சார் விஜயால? அது கொஞ்சம் எகிரும் சார். ஏன்னா எல்லா ஏரியாவுமே எகிரிட்டு இருக்கு. டோட்டல் போலிங்கும் சொல்லியிருக்கேன். இந்த திருவள்ளூர் மட்டும் 10 தொகுதியில் விஜயினுடைய வருகையை முன்னிட்டு கிட்டத்தட்ட ஒரு 85% வரைக்குமே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி மக்களுடைய கருத்தில் வருது. ஓகே சார், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க இதில் எந்த தொகுதியில் இருக்கீங்க, நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி சார். நன்றி சார்.